பிக் பாஸ் வீட்டுக்குள்ள கமருதீன் அவர்களோட அக்கா உள்ள வந்திருக்காங்க அப்படின்னும், அவங்க கமருதீன் கிட்ட ஏகப்பட்ட விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான் சமீபத்தில தெரிய வந்திருக்கு. என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். பிக் பாஸ்ல ஃப்ரீஸ் டாஸ்க் போய்க்கிட்டு இருக்கு. அண்ட் இந்த ஒரு டாஸ்க்ல பார்த்தீங்கன்னா, நெறைய பேத்தோட ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்துட்டு போயிட்டாங்க. இந்த ஒரு நிலையில கமருதீனோட ஃபேமிலி மெம்பர்ஸ் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள என்ட்ரி ஆகியிருக்காங்க. அண்ட் இவங்க வந்து ரொம்ப ரொம்ப எதிர்பார்க்கப்பட்ட நபர் அப்படின்னே சொல்லலாம். ஏன் அப்படின்னா, உள்ள வரக்கூடிய கமருதீன் ஃபேமிலி பாரு எப்படி அப்ரோச் பண்ண போறாங்க? கமருதீனை என்ன மாரி அப்ரோச் பண்ண போறாங்க அப்படிங்கிற தாட் நமக்கு எல்லாருக்குமே இருக்கு. அந்த வகையில நம்ம நெனச்சது மாதிரியே கமருதீன பயங்கரமா திட்டி தீர்த்திருக்காங்க அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் அப்படிங்கிறதே தெரிய வந்திருக்கு. குறிப்பா கமருதீனோட அக்கா கமருதீன பார்த்து நெறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. "நீ வந்து ஸ்டார்ட்டிங்ல பயங்கரமா கோவப்பட்டுட்டு இருந்த. அது எங்க எல்லாருக்குமே கடுப்பா தான் இருந்துச்சு. பட் போக போக நீ அத குறைச்சுக்கிட்ட. அது ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல விஷயம். ஆனா அத பண்ண நீ வேற ஒரு தப்பு பண்ணிட்ட. கேம்ல கான்சன்ட்ரேட் பண்ணாம வேற ஒரு சில விஷயங்கள்ல கான்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சுட்ட. அதனாலேயே உன்னோட கேம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா டவுன் ஆயிருச்சு. நான் எத சொல்றேன் அப்படிங்கிறது உனக்கு நல்லாவே தெரியும். ஒருத்தவங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா, கண்டிப்பா உன்னோட வெற்றியில அவங்க சந்தோஷம் தான் படணும். வருத்தப்பட மாட்டாங்க. ஸ்டார்ட்டிங்ல நெறைய விஷயம் பாரு வந்து உன்ன பத்தி தப்பு தப்பா தான் சொல்லியிருக்கா. குறிப்பா டாக்டர் திவாகர் இருக்கும்போது பாரு உன்ன பத்தி நெறைய விஷயம் தப்பா சொல்லியிருக்கா. ஆனா இப்ப அப்படியே சேஞ்ச் ஆகி உன்ட்ட நல்லவ மாரி இருக்கா. உடனடியா இந்த சேஞ்ச் எப்படி வந்துச்சு அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியல. ஓகே, அப்படியே சேஞ்ச் ஆகியிருந்தாலும் உன்னோட வெற்றி அவளுக்கு சந்தோஷம் தானே தரணும். ஏன் நீ அவளுக்கு சப்போர்ட்டாவே இருக்கணும்னு நெனைக்கிறா? அவ கூடவே இருக்கணும்னு நெனைக்கிறா? உன்னோட கேம உன்ன விளையாட விட மாட்டேன்றா. உன்னோட பெர்சனல் அத நான் எத பத்தியும் சொல்லல. ஆனா அது எல்லாத்தையுமே பிக் பாஸ் வீட்ட விட்டு வெளிய வந்ததுக்கப்புறம் வச்சுக்கங்க. இங்க நீ கேம் விளையாட வந்திருக்க. உன்னோட கோல் என்ன அப்படிங்கிறது உனக்கு தெரியும். நீ எத நோக்கி ஓடிக்கிட்டு இருக்க அப்படிங்கிறது உனக்கு தெரியும். அப்படி இருக்கையில அதற்கு கான்சன்ட்ரேட் பண்ணு. மக்கள்கிட்ட நல்ல என்டர்டெயின்மென்ட் கொண்டு போ. நல்லபடியா அந்த கேம விளையாடு. ஒழுங்கா இந்த ஒரு விஷயத்த பண்ணு அப்படிங்கிற மாரி கமருதீனோட அக்கா கமருதீன பார்த்து இந்த ஒரு சில விஷயங்கள சொல்லியிருந்திருக்காங்க. கண்டிப்பா இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் கமருதீன் அவர்கள் கொஞ்சம் கூட எதிர்பார்த்திருக்கவே மாட்டாரு. குறிப்பா ஆரம்பத்துல இருந்த பாரு பேசின விஷயங்கள்லாம் அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் நோட்டீஸ் பண்ணி வந்து சொல்லுவாங்க அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்த்திருக்க மாட்டாரு. மேலும் இதுக்கப்புறம் வந்துட்டு கண்டிப்பா கமருதீன் பாருவோட சேர்ந்து விளையாடுவாரா அப்படின்னா டவுட்டு தான். ஏன்னா அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் இவ்வளோ விஷயங்கள நோட்டீஸ் பண்ணி வந்து சொல்லிட்டு டிக்கெட் டு ஃபினாலேவ வின் பண்ற மாரி பாரு அப்படின்னும் சொல்லியிருந்திருக்காங்க. ஸோ கமருதீன் இந்த ஒரு விஷயத்த சீரியஸா எடுத்துக்கிட்டு இதுக்கப்புறம் முழுக்க முழுக்க கேம்ல தான் கான்சன்ட்ரேஷனோட இருப்பாரு அப்படிங்கிறத நம்ம நம்பலாம். அதே நேரம் பாருவோட ஃபேமிலி இன்னும் உள்ள வரல. கண்டிப்பா பாருவோட ஃபேமிலி உள்ள வந்துச்சு அப்படின்னா, அவங்களுமே பார்வதி கிட்ட இந்த ஒரு விஷயத்த தான் சொல்லுவாங்க. ஏன்னா, இங்க வந்திருக்கிறது கேம் விளையாட. அந்த ஒரு விஷயத்துல மெயினா ஃபோக்கஸ் பண்ணுங்க. உங்களுக்குன்னு ஒரு சில கனவுகள் இருக்கு. அத நோக்கி ஓடுறீங்க. அந்த ஒரு இடத்த காமிக்க வேண்டிய இடத்துல வேற விஷயங்கள் வேணாம் அப்படிங்கிறது தான் எல்லாருமே தொடர்ந்து அவங்க ஃபேமிலி கிட்ட சொல்லி வந்துட்டு இருக்காங்க. அண்ட் இந்த ஒரு விஷயத்த கமருதீனும் பார்வும் இதுக்கப்புறம் ஃபாலோ பண்ணுவாங்களா அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். நீங்க என்ன நினைக்கிறீங்க? மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க.